இன்னொரு விஷயம் சொல்றாரு, கடவுளே நேரடியாக அதுவும் நிர்வாணமாக வந்து காட்சி அளிச்சாங்க. அதுவும் காளி அம்மா அப்படின்னு. ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துட்டு இருக்கும்போது ஒரு அகோரி இவர வந்து, "நீ ஏன் இங்க இருக்க? நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு தலையில ஏதோ கை வச்சுட்டு போனாராம். ஒரு 8000 வரிகள் உள்ள அகோரி மந்திரமெல்லாம் இவருக்கு தானா தலையில வந்துடுச்சாம். அ இவரு அடுத்த நாள் காலையில ஒரு அரச மரத்துக்கு அடியில நிர்வாணமாக எழுந்தேன். சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. நல்லா இதெல்லாம் இருக்குல்ல. எந்த அளவுக்கெல்லாம் ஒரு பாபா படம் சாத்தியம்? பார்த்தீங்களா? பாபான்னு ஒரு படம் வந்தது. ரஜினிகாந்த் நடிச்சாரு. பார்த்தீங்களா அந்த படத்த? அந்த படத்துல வர சீன்ஸ் இதெல்லாம். ஓகே. நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து பிச்சைக்காரர் மாரி சுத்திட்டு இருப்பாரு. உடனே அவர கூட்டு போய் ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல பனிப்பிரதேசத்துல இறங்கி நடந்துருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருப்பாரு. அவரு பாபாஜின்ட்டு ஒருத்தர் இருப்பாரு. இந்த சீன தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவரு நெறைய படம் பார்த்துருக்காரு. நீங்க தான் படம் பார்க்கலன்னு நெனைக்கிறேன். ஓகே. புரியுதுங்களா? இந்த மாரியான காட்சி யார் வேணா சொல்லலாங்க. யாருங்க பார்த்தா?